ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா, தாய் கிழவி படத்தை பற்றி தாங்க. தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு. நான் லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறேன். இது ரிவ்யூன்னு கூட சொல்லலை, இந்த படத்தை ஏன் பார்க்கணும், ஏன் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மட்டும்தான். என்ன சொல்கிறது, நான் எல்லா படங்களுக்கும் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. ஆனால் எல்லா படங்களையுமே பார்த்துருவேன். பட் நான் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. எனக்கு மனசுக்கு நெருக்கமாக பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த வகையில் இந்த படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு ஜாலி மூடில் இருக்குது. குறிப்பாக லவ் ஸ்டோரி இல்லை, டுவேட் சாங் இல்லை, வன்மம் கிடையாது, பயங்கரமான வன்முறை கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு வில்லேஜ்குள்ளே, மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரமங்கலம்ங்கிற ஒரு வில்லேஜ்குள்ளே போயிட்டு வந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுக்குது. குறிப்பாக ராதிகா பட்டை கிளப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ரீல் வராங்க, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வராங்க. மற்ற சமயத்தில் அவங்க கோமாவில் தான் படுத்திருக்காங்க. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அதுதான் ஊரெல்லாம் வட்டி கொடுக்குற ஒரு லேடி படுக்கையில் விழுந்துட்டாங்க. ஊரே சேர்ந்து செத்துச்சுன்னா நிம்மதியாக நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சந்தோஷப்படுது. பெத்த மாய்களும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த அம்மா சேர்த்து வச்சுருக்க சொத்து எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, அந்த அம்மாவை காப்பாற்றி ஆகணுங்கிற கட்டாயம் வருது. ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஜாலியாக காமெடியாக பண்ணியிருக்காங்க. காமெடி ஒரு 70% ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. பாலசரவணன் அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த பூக்கடைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பு வருது. சில சமயத்தில் கோபம் வருது. ஏன்னா பாலசரவணனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் விலங்கு மாதிரியான ஒரு படத்தில் அவ்வளோ வன்மமான கெட்ட வார்த்தைகளை ஏன் பேசி நடித்தார்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் எவ்வளோ நல்லா நடித்தாலும் அந்த படத்தில் இப்படிலாம் பண்ணியிருக்காருல்ல, அது ஒரிஜினலாக இது ஒரிஜினலாக நம்ம கம்பேர் பண்ண தோணுது. என்ன தான் இது சினிமா, அது வெப் சீரிஸ் அப்படின்னாலும் அதை தாண்டியும் அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கக்கூடியது பாலசரவணன். அதை மாற்றிக்கவே முடியாது. எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா, சேயோன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது எனக்கு பெருசாக பிடிக்கலை, பெருசாக கவரலை. அது மாணிக்கம் படத்தில் ராஜ்கரன் பண்ண மாதிரி இருந்துச்சு, பெருமாண்டி படத்தில் கமல்ஹாசன் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு சேயோன், இந்த படத்தோட டைரக்டர் தான் சேயோன் பண்ணுறாரு. ஸோ எனக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்காது அப்படிங்கிறதுனாலையும் எனக்கு சேயோன் அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. பட் இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது. குறிப்பாக ஒரு 4 சீன், இந்த 4 சீனுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். பொதுவாக காமெடியர்கள் சென்டிமெண்ட் பேசினா ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகிடுவோம், கலங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இன்னொரு உதாரணம். என்ன சொல்கிறது, படம் ஃபுல்லாக ஒரு கேரக்டர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லோரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லும், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் சொல்லும். அப்புறம் ஒரு கேரக்டர் அம்மா செத்துச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிற லெவல்லையே இருந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு மரணத்தை பார்ப்போம். ஒரு மரணம் அப்படிங்கிறது எவ்வளோ மரியாதைக்குரியதாக இருக்கணும், 70-80 வருஷம் வாழ்ந்த ஒரு உயிர் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த கிழவியோட பொண்ணு தன்னோட அணிகிட்ட சொல்லும், நம்மளை ஏன் ஓட விடாமல் அம்மா விரட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பேசும். நல்லாயிருக்கும். அதையெல்லாம் தாண்டி ராதிகா கிளைமாக்ஸில் தன்னோட பொண்ணுங்க, மருமக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சேமிப்புனா என்ன, வாழ்க்கைனா என்ன பண்ணால் என்ன ஆகும், ஏன் பெண்கள் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நீளமான லெக்சர் கொடுப்பாங்க. பாடம் தான் நடத்துவாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும், அசையாமல் இருக்கும். ஆமாம், உண்மையில் நம்ம இப்படிலாம் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி தாய் கிழவி நிச்சயமாக ஒரு பரிச்சாத்து முயற்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அக்மார்க் கமர்ஷியல் சினிமா தான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, நெகிழ்ந்தும் போவீங்க. அப்பப்போ இருக்குது, லேகலாக இருக்குது, ஒரே இடத்துல கதை போகாமல் சில சமயங்களில் ஒரே இடத்துல நிற்கிது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியல் தரம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு நல்ல மெசேஜை உள்ளே கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டிடிடி தான் பொங்கல் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. பட் வேறு வழியே இல்லாமல் ஓடின படம் தான் அது ஆச்சுங்களா. ஸோ இந்த வருஷத்தோட வந்த படங்களில் முதல் நல்ல திரைப்படம் அப்படின்னு தான் சொன்னால் தாய் கிழவி தான் சொல்லுவேன். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய டைம் வேஸ்ட்டே ஆகாது. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம்.